ஸோ மதுரையில் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஃபுட் வெரைட்டி, அதுவும் மதுரையோட ட்ரெடிஷ்னலான ஃபுட் வெரைட்டி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக கே சுப்பு மூங்கில் கார்டன் தான் இருக்கணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் இன்றைக்கி போய் நம்ம ஏகப்பட்ட ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் மதுரைக்காக வந்து கே நகர்ல இருக்கிற கே சுப்பு மூங்கில் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மதுரையில். ஏன்னா இங்கே வர நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. எனக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும் மதுரை ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து நம்மளுக்காக சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நான் வந்து முதல்ல ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பீச் பரோட்டா. ஸோ ஒரு பரோட்டா அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பரோட்டாவோட சைஸ். இதுதான் மதுரை ஸ்பெஷல் பீச் பரோட்டா. இதுக்கு நம்ம வெங்காய கறி வச்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பரோட்டாக்குன்னா சால்னா கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கிரேவிஸ் கொடுப்பாங்க. பட் இந்த வெங்காய கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இதை நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வெங்காய கறி மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இட்லி தோசைக்கெலாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க, பரோட்டாக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆல் பர்பஸ் சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் பொடி சிக்கன். சிக்கன்னா சிக்கன் 65 பொடி போடுவாங்க, அந்த சிக்கன் பொடி போடுவாங்க, அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி அதை வந்து சர்வ் பண்ணுவாங்கள்ல. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நெய் பொடி போட்டிருக்காங்க. அது மேலேயே வந்து அந்த பொடி தூவி இருக்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மதுரை ஸ்பெஷல் கறி தோசை. எஸ், ஆல்வேஸ் மதுரை வந்தால் கறி தோசை ட்ரை பண்ணணும். அதுவும் இங்கே சுப்பு கார்டனில் வந்துட்டு இந்த மூங்கில் கார்டனில் வந்து இந்த கறி தோசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும். பட் இது ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கணும். நிறைய வெரைட்டி குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கிடைக்கும். கறி தோசைன்னா அந்த கறி தோசைக்கு கீழே வந்து அந்த பேஸில் வந்து எக்கு போட்டிருக்காங்க. எக்கு, அதுக்கு மேலே கறியோட அந்த நல்ல அரைச்ச கறி மாதிரி போட்டு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டா மற்றதெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால நம்ம மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மோஸ்ட்லி வந்து கேரளா பீப்புளெலாம் இந்த பொளிச்ச மீன் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவாங்க. வாழையில மடித்து வச்சு அந்த மீனை வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம மதுரையில் ரொம்ப ஸ்பெஷல்னால் அந்த இலை பரோட்டா தான். இது ஓப்பன் பண்ணுறதே வந்து ஏதோ இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாவ், ஸ்டில் அது ஹாட்டாக இருக்கும். எவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற பரோட்டானா யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக குக் ஆகிடும். செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டதே வந்து இந்த சிக்கன் 65 அந்த பொடி போட்ட 65 சூப்பராக இருந்தது. அண்ட் இதுவும் செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஒரு மதுரை ஸ்டைலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மதுரை ஸ்டைல் குக்கிங்கில் வந்து நீங்கள் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கே சுப்பு மூங்கில் கார்டன் மதுரையில் 4 இடத்துல இருக்குது. இப்போ நான் இருக்கிறது கே நகரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த டேஸ்ட் ஆஃப் மதுரை வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.